See how it puffs up when it's fully cooked. It looks perfect. Can I try rolling the next one now? ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக முட்டைக்கோசையும் மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாவை அதில் சேர்த்துடலாம். இதுக்கு பதில் நீங்கள் சிகப்பு மிளகா சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கூடுதலாக ஒரு மிளகாவாவது கூடுதலாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இந்த முட்டைக்கோஸ் சட்னி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸை அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா கோஸில் இருக்க அந்த பச்சை வாடை போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா முட்டைக்கோஸை வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. உப்பை போட்டாச்சா நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கணும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு இஞ்சி கூட வச்சு அரைக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாவும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி, சிகப்பு மிளகா எது வேணாலும் வச்சு அரைச்சா சட்னி நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பொடி பொட்டுக்கடலையை அதோடு சேர்த்துடுங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இவ்வளோ தான் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடுங்க. இது இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷன். சுட சுட இட்லியும் முட்டைக்கோஸ் சட்னியும் வச்சா சூப்பராக சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள், அவ்வளோதான்.